இன்றைக்கி சண்டே அண்ட் இன்றைக்கி தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் அரையும் குறையமாக பண்ணிவிட்டு ரெடியாகி நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் லாவெண்டர் கலரில் தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தோம். அண்டு சச்சுவோட லாவெண்டர் ஷர்ட்டில் ஸ்டெயின்ஸ் இருந்ததுனால சச்சு மட்டும் வேறு கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. நானும் பாப்பாவும் லாவெண்டர் கலர் தான் வியர் பண்ணியிருந்தோம். அண்ட் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி சச்சுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் கூட கேமரா ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்க கிளம்பி இன்றைக்கி போயிட்டாங்க. அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ குக்கிங் தனியாக தான் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி நான் வந்து எல்லாம் சமைச்சேன். அது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன். அண்டு எனக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு அவ்வளவா தெரியாது. சாம்பார் வந்து ரொம்ப நல்லா நான் குக் பண்ண மாட்டேன். ஸோ நான் சாம்பார் குக் பண்ணது கிடையாது. ரசம், சிக்கன் எல்லாம் நான் நல்லா பண்ணுவேன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. பட் எனக்கு சாம்பார் மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இல்லை. அண்ட் ஸோ என்னோடய சச்சு நல்லா குக் பண்ணுவாங்க சாம்பார். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரியே பண்ணியிருந்தேன். ஃபைனலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி சாம்பார் எல்லாம் குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணி மோப் போட்டு முடிச்சாச்சு. அண்டு ஸோ நியூன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாம்பார் ஃபைனலி வச்சுட்டேன்ட்டு. ஸோ அப்படியே ஹாலுக்கு போய் பார்த்தா நான் குக் பண்ண போன அந்த சின்ன கேப்பில் என்னோடய குட்டி பாப்பா எல்லா திங்ஸையும் அங்கே இங்கே தூக்கி போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ், லஞ்சு பேக், அதுக்கப்புறம் செப்பல்ஸ், எல்லா திங்ஸையுமே ஹால் ஃபுல்லாக அப்படி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அட் ஃபர்ஸ்ட் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா இல்லையா அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், இப்படி கலைச்சி போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான். அண்ட் ஃபைனலி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அண்டு குட்டி பாப்பாக்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம். இந்த மாதிரி தான் அவங்க வீடெல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு ஃபுட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹாலை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் அங்கே இங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஃபைனலி போட்டு எடுத்தாச்சு. அண்ட் அதுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா டைம் போனதே தெரில. ஸோ ஈவினிங் சர்ச்சுக்கு கொயர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு 4:30. ஸோ நானும் குட்டி பாப்பாவும் கிளம்பியிருந்தோம். சச்சு எங்களை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்டு அதுக்கப்புறம் கொயர் ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறமா நானும் சச்சும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி விலாக் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.